வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, மல்டி டாஸ்க் ஒர்க்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தா போதும், தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎஃப்சிசி இருந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிகிரி முடிச்சா போதும், தாராளமாக அப்ளை பண்ணலாம். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். ஸோ டிகிரி முடிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுன்னு சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமான போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். மேனேஜரா, இல்லை சிவிலா, எலக்ட்ரானிக்கா, இல்லை வந்து மல்டி டாஸ்க் ஸ்டாஃபா. ஸோ இதில் வந்து எது ஒன்றுமோ உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து டெலிகம்யூனிகேஷனும் இருக்குது. ஸோ சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட போஸ்டல் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். 10th சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து உங்கள் மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மொபைல் நம்பர் எல்லாம் இருந்தால் கொடுக்கலாம். ஓகே. உங்களோட இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்து ஜென்ரேட் ஓடிபியை கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேப்ஸ்டா வரும். ஸோ கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுக்க வேண்டியது தான். ஸோ கண்டினியூ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு யூனிக் அப்ளிகேஷன் ஐடி வந்து ஷோ ஆகும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்மிட் பண்ணுறோன்னு உங்கள் இமெயிலுக்கு வந்து அவங்க வந்து மெயில் பண்ணுவாங்க. ஸோ அந்த இமெயிலை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், கரெக்டாக வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஓகே. ஓகே. இப்போ நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் போயிடலாம். 16 பிப்ரவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேதி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸில் வந்து எதனா வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 23 பிப்ரவரியிலேருந்து 27 பிப்ரவரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அது மாதிரி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ அது வந்து ஏப்ரல் மாதம் நடக்கும், அதாவது நெக்ஸ்ட் மந்த் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஏ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ இதை படிச்சு தான் தாராளமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. சேலரி வந்து 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் சேலரின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி வந்து எக்ஸிக்யூட்டிவ் 3 years டிப்ளமா வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க கோர்ஸில் எது வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். முடிச்சிருந்தா நீங்கள் அதை வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 year இன் டிப்ளமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க கோர்ஸை நீங்கள் முடிச்சிருந்தா போதும், தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 28 வேகன்சி இந்த போஸ்டிங்கில் மட்டுமே இருக்குது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 28 வேகன்சி. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இல்லை எலக்ட்ரானிக்கல் ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் வந்து முடிச்சிருந்தா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் முடிச்சா தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 194 யூஆர்எல்க்கு மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுமாரி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 10th 12th முடிச்சா போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 16,000லேருந்து 45,000 வரைக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30. எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வரைக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் மேனேஜரும் சரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும். ஸோ அதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அது நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வந்து வேலை கிடைக்கும். ஓகேவா. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 மார்க் வந்து இருக்கும், 100 கொஸ்டின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 30 கொஸ்டின்ஸ் 15 அதுமாரி ரிசால்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ். ஸோ அதுமாரி வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல நாலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ். இதுமாரி வந்து மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து 500 ரூபா வந்து ஃபீஸை வந்து அப்ளை பண்ணணும். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லி வந்து ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து ஃபீஸ் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா. விருப்பமும் தகுதியும் இருக்குவங்க தாராளமாக வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஹையர் சேலரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு டைம் நீங்கள் உள்ள போயிட்டாலே போதும், அப்புறம் நாள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேவா. ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம